Hello friends, welcome to your Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்ச உடனே டக்குன்னு செய்யற ஒரு எம்டி பிரியாணியும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா முட்டை கார வறுவலும் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்கும். இது எப்படி ஈஸியா பண்ணலாம்ன்றத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம என்ன பண்ணலாம், 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்குவோம், 5 கிராம்பு எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பாருங்கள், கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லியில் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு பாதி எடுத்து நம்ம பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இதில் பல்ஸில் போட்டு கொஞ்சமாக மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் 1 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 1 கைப்பிடி அளவுக்கு, அதாவது 2 பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. அப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஒரு 10 புதினா இலையை எடுத்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருக்குங்களா, நல்லா 2 இனுக்கு அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் நல்லா பிச்சு போட்டுக்கணும். அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் வெங்காயம் வதங்கிட்டதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், கலரும் நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரைச்சி வச்ச விழுது எடுத்து வச்சுக்கணும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், நான் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஊற்றுனீங்கன்னா தயிர் ஊற்ற வேண்டாம். பாருங்க, இப்போ எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இது இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸு சூப்பர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரைஸ் தான் இது. இப்போ நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். லேசாக பரட்டி விடணும். ரொம்ப கிண்டுனீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். ஆனால் லேசாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். 1 2 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். புதினா இலை கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபைனலாக கொஞ்சம் தூவி விடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். உங்களுக்கு அடிப்பிடிக்கும், நிறைய வாட்டி பிரியாணி செய்யும்போது அடிப்பிடிக்குதுன்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் தோசைக்கல்லை வச்சு நல்லா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க.
நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு விசில் வந்தவுடனே தூக்கி அதில் வந்து நீங்கள் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி எப்பயுமே அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். நான் இன்றைக்கி உங்களுக்கு டைரெக்டாகவே செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த முட்டை வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்குங்க. பாருங்கள், காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. கரம் மசால் பொடி ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக, அதாவது 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த எம்டி பிரியாணி செய்யறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதையே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தோம். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும், கலர் மாறிடும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வச்சு போட்டுடலாம். சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குஸ்கா எம்டி குஸ்கா வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கு. பாருங்கள், அடியும் பிடிக்கல. பாருங்கள், அடியும் பிடிக்காமல் நல்லாயிருக்கு. இதே அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஊற்றி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான எம்டி பிரியாணி நல்லா ஜம்முன்னு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், சாதமும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீளமாக சூப்பராக வந்திருக்கு. இது இருந்தாலே போதும், இந்த எம்டி பிரியாணிக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு எம்டி பிரியாணியும் நல்ல ஒரு முட்டை வறுவலும் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது டக்குன்னு இந்த பிரியாணியை நம்ம செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.